நேர்களுக்கு வணக்கம். சில நாட்களா வீடியோ போடல. முன்னாடியே பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறதுனால நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ்லாம் ஓரளவுக்கு நம்மளும் வந்து நண்பர்களோட இணைந்து ஒர்க் பண்ற மாரி ஒரு செட்டப்ல வந்து இப்போ வந்து வந்திருக்கோம். ஸோ, அதனால இனிமே முடிஞ்ச வரைக்கும் அதாவது டே டு டே ரெகுலரா கூடிய விரைவில ஒரு டைம் நம்ம நியூஸ் ஹவர்ஸ்ல வீடியோ வருது அப்படின்னா, இந்த டைம்க்கு தான் வரும் அப்படிங்கிறதோட அறிவிச்சு அந்த டைம்க்கு டெய்லியும் வீடியோஸ் வந்து இனிமே வந்து வரப்போகுது. அதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள், ஒரு 4, 5 நாட்கள் மட்டும் எடுத்துக்கும். அதற்கு பிறகு ஈவ்னிங் இந்த டைம்க்கு வீடியோ ரெகுலரா வரும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணிக்க போறோம். அப்படிங்கிற ஒரு குட் நியூஸோட வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து பெண்களுக்கு முழுக்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80% பெண்களுக்கும் 20% ஆண்களுக்குமான ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ நான் வந்து பதிவிடுறேன். இந்த நேரத்துல ஈரான், இஸ்ரேல் போர், அதுல இஸ்ரேலுக்கு ஆதரவா சில நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் வந்திருக்கு. அதே போல ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா, வடகொரியா, சீனா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் பரபரப்பான செய்திகள் போயிட்டு இருக்கு. அது போக தமிழக அரசியல் களத்திலயும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட்டுட்டு ஏன்டா இந்த அம்மா இதை பேசுறாங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்க கூடும். ஆனா நம்ம வீட்ல இருந்து தானே அரசியல் தொடங்குது. முதல்ல நம்ம வீட்டை பார்க்கணும், அப்புறம் நாட்டை பார்க்கணும் அப்படின்னுவாங்கல்ல. நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாரி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான என்னடா அது இன்ஸ்டா பிரபலம்னா அத வந்து அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்பீங்களா? அப்படி இப்படி இப்படின்னுலாம் பேசுறான். ஆனா வந்து அதிலயே நமக்கு ஒரு பாடம் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 80-90% பெண்களுக்கான பாடமும், இந்த அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி, அஷ்மிதா, விஷ்ணு அவங்களுடைய அந்த லைஃப் அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல ஆண்களுக்கான பாடமும் இருக்கு. 2 பேருமே சரிக்கு நிகரா வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடமும் இருக்கு. இதுதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். இது கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம் தான். இது வந்து நம்ம ஃபேமஸ்னா அவங்க ரொம்ப செலிபிரிட்டி ஃபேமஸ்னா அவங்க வீட்ல என்ன நடக்குது, பாத்ரூம் வரைக்கும் போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். அந்த மாரி நெறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம என்னைக்குமே உள்ள போக மாட்டோம். இந்த விஷயத்த நம்ம பேசலாம். வீடியோக்குள்ள போகலாம். இன்டர்வியூ வந்து அப்படி ரெக்கார்ட் பண்றியா? ஆமா. நாளைக்கு காலையில நான் போட்டு காமிக்கணும்ல. ஓய், எனக்கு எதிரே போட்டு காமிக்கிற? போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு. போய் எனக்கு எதிரே கம்ப்ளைண்ட் போட்டு காமிக்கிற? எனக்கும் உரைக்கணும்ல நீ பேசுறதெல்லாம். உரைச்சு என்ன நீங்க? எனக்கு எப்ப பார்த்தாலும் நானே கேவலப்படுத்தணும்னு ஒண்ணுதான் இருக்கு. எனக்கு என்ன இந்த மணில நான் பண்ண சொல்றேன். நீ உனக்கு திருட்டுன்னு தெரிஞ்சு இது வந்து ஸ்கேம் நீங்க இல்லீகல்னு சொல்லி 2015லயே பேசுற நீ. இந்த கார்ல இருந்து இறங்கி எதுக்கு நான் போறோம்? எதுக்கு நான் போறோம்? என்னோட காரு. ரிவர்ஸ் அப்ளை பண்றேன். போய் வீட்ல இருக்கு. என் காரு, என் வீடு. கிளம்பு விஷ்ணு. கிளம்பு. இவ்ளோ அம்மா கூப்பிடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னு விஷ்ணு அடிக்காத. விஷ்ணு அடிக்காத. மண்டை வலிக்குது. அடிக்காத. செத்து போடு. நான் செத்து போறேன். அம்மா கூப்பிடாது. அம்மா கூப்பிடுறேன். என்ன கூப்பிடுறேன்? அம்மா கூப்பிடுறேன். நீ கிளம்பிங்க கிண்டிக்கிட்ட வாமா. என்ன வந்து என் வீட்டை விட்டு வெளியே போற சொல்றேன், காரை விட்டு வெளியே போக சொல்றேன். இவன் வந்து நான் எல்லாத்தையும் வீடியோ சொல்ல போறேன். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, அஷ்மிதா கொடுத்த கம்ப்ளைண்டின் பேர்ல விஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கார். சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டு அவர் வந்து நீதிமன்ற காவல்ல இருக்கார். அதாவது சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கார். சிறையில இருக்கார். வருகின்ற 4ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கரண்ட் ஸ்டேட்டஸ். இதையெல்லாம் தாண்டி முன்னாடி வந்து இந்த விஷ்ணு ஃபாரக்ஸ் ஸ்கேம் பெட்டிகளா கொடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தாரு. சளைக்காம சேனல்ஸும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
அந்த அந்த நேரத்துல அஷ்மிதா மீது ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, ஏன் மௌனமா இருக்காங்க? அப்ப இவங்களும் காசு வாங்கியிருப்பாங்க, இவங்களும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசப்பட்டது. ஓகேவா? அந்த விஷயத்துக்கும் இப்போ ஒரு விடை கிடைச்சிருக்கு. ஆ பெண்கள் வந்து எதெல்லாம் பொறுத்து போணும், எந்தெந்த எல்லைக்கெல்லாம் பொறுத்து போகணும்னு இருக்கு இல்லையா? எத எப்படி சரிப்படுத்தணும்? இந்த நேரத்துல ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில சரி பண்ணல அப்படின்னா, என்னென்ன விளைவுகள சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அது எல்லாமே இந்த வீடியோ நீங்க ஏதோ ஒரு செலிபிரிட்டி வீடியோ, இன்ஸ்டா ப்ராப்ளம் அப்படின்னு மட்டும் இத பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஆ தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஆல் ஓவர் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆ நபர்களுக்காக சொல்றேன். அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ன்னு ஒரு ஒரு பெண் வந்து ஒரு மேக்கப் இண்டஸ்ட்ரியில மேக்கப் கத்துக்க வர்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ் எடுத்து அவங்க கிளாஸ் வந்து கொஞ்சம் ஹைஃபையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 70,000 டூ 1,00,000 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதுல வந்து அவங்க மேக்கப் கிளாஸ் சொல்லி தராங்க, ஹேர் ஸ்டைல் கிளாஸ் சொல்லி தராங்க, சாரில இருந்து நெயில் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாமே சொல்லி தராங்க. இதுல அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. சோ வந்து அவங்க மேல பல பாசிட்டிவ் வைப்ரேஷனா பல பெண்கள் பார்க்குறாங்க. நெகட்டிவா சில பேர் வந்து கமெண்ட்ஸும் வந்து பலர் கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ள அவ்வளவா போகல. ஆனா வந்து Instagramம தொறந்தா, அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் Instagramல இருக்கிற பெண்களுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது. அப்படிதான் வந்து ஒரு பிரபலமான அ ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு உழைக்கும் வர்க்கத்த சேர்ந்த ஒரு பெண்ணா வந்து அவங்க வந்து இருக்காங்க. இந்த விஷயம் அதாவது போய் கட்டட வேலை செஞ்சா தான் வந்து அது உழைப்பு. மேக்கப் போட்டுட்டு இருக்கிறது ஏசில அது என்ன உழைப்பு அப்படின்லாம் வந்து கேட்பாங்க பலரு. அதுக்கெல்லாம் வந்து ஆ நம்ம பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து இப்ப நாங்க வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். YouTubeல ஒரு வீடியோ போடுறோம்னா, அதுவும் உழைப்பு தான். நாங்க காலையில கிளம்பி எங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து, கேமராமேன் வரணும். ஆ ஸ்டுடியோல வந்து நாங்க லைட் வாங்கணும், கேமரா இது எல்லாமே காச போட்டு தானே வாங்குறோம். எல்லாமே உழைக்கிறோம்ல. 6, 7 மணி வரைக்கும், 8 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஒர்க் பண்ணி வீடியோ அவுட் போட்டு, வீடியோ போகணும், வீடியோ போகலைன்னா இது பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும், எடிட் பண்ணணும். எவ்வளோ வேலைகள் இருக்கு. எதுவுமே ஈஸி கிடையாது. எல்லாத்துக்குமே மெனக்கெடணும். மெனக்கெட்டா தான் எல்லாமே நடக்கும். அதுபோக மேக்கப் இண்டஸ்ட்ரி அப்டின்னா, அதுல வந்து ப்ராடக்ட்ஸே வந்து நம்ம லட்சக்கணக்குல வாங்கணும். கத்துக்கிட்டே இருக்கணும். நாலேட்ஜ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆ அதேபோல நம்ம வந்து பிராண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அஷ்மிதா மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரி வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு டாப்ல போய் நிக்கிறதுக்கு காரணமே அவங்களோட உழைப்பும், அவங்களோட பிராண்டிங்கும் தான். 2ம் சேர்ந்து தான் வந்து அவங்களுக்கு இந்த சக்சஸ வந்து குடுத்திருக்கு. இது போக அவங்க அம்மா வந்து ஒரு மெயின் ரோல். அஷ்மிதாவுடைய அந்த சக்சஸ்ல அவங்க தங்கச்சியும் மெயின் ரோல். அவங்க தங்கச்சி பேரு எனக்கு வந்து சரியா தெரியல. திவ்யான்னு நெனைக்கிறேன். 2 பேருமே மெயின் ரோல். இவங்க 2 பேருடைய சப்போர்ட்டால தான் வந்து அஷ்மிதா வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்றது தான் நான் அவங்களோட Instagram இதெல்லாம் பார்த்து நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கேன். நான் ரொம்ப ஆதரவாளரோ, ரொம்ப ஃபேன் பேஸ் அந்த மாரிலாம் கிடையாது. பட் நான் வந்து பார்ப்பேன். டெய்லி நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு டைமாவது அந்த அஷ்மிதா அவங்களுடைய ரீல்ஸோ, இதுவோ அவங்க கிளாஸ் எடுக்கிறதோ ஏதோ ஒண்ணு வந்துரும். நான் பார்த்து வியந்த விஷயம் வந்து, நான் மட்டும் இல்ல, இந்த Instagramல மட்டும் அஷ்மிதாவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சும்மா மேக்கப் பத்தி அவங்க சொல்றது நல்லா இருக்கு. கிளாஸ் எடுக்கிறது நல்லா இருக்கு. சில சில டிப்ஸ் குடுக்குறாங்க. அதுவும் நல்லா இருக்கு. அப்படிங்கிறதுக்காகவே என்ன போல எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குமே வந்து அஷ்மிதாவ ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் விமன். ஒரு பாசிட்டிவா போறாங்க. எல்லாத்தையுமே பாசிட்டிவா ஹேண்டில் பண்றாங்க. ஆ அதுபோக உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு வொர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரைடுக்கு போறாங்க, கிளாஸ் எடுக்குறாங்க. அப்புறம் வந்து ட்ரிப் போறாங்க. அதாவது ட்ரிப்னா மேக்கப் போடுறதுக்கு கடல் கடந்து போறாங்க. ஃப்ளைட்ல போறாங்க. அமெரிக்கா போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. பரவாயில்லையே! ஒரு இவங்கள பார்த்தாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? அதாவது டீச் பண்றாங்க. ரிலேட்டட் மேக்கப் நம்ம ஸ்கின் எப்படி பார்த்துக்கிறது? செல்ஃப் மேக்கப் எப்படி பண்ணிக்கிறது? இந்த மாரி சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் வரும். குழந்தை அது அது போக அவங்க விருப்பப்பட்டு அவங்களுடைய லைஃப்ப அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. நான் என் லைஃப் எப்படி அ வந்து டீல் பண்றேன். என் குழந்தைங்கள நான் வந்து எப்படி வளர்க்குறேன். எனக்கு என்ன பிடிக்கும்? சாப்பிட பிடிக்கும், அது பிடிக்கும். அவங்க விருப்பம். இதுல வந்து கணவரோ, தந்தையோ, தாயோ யாருக்குமே தலையிட உரிமை கிடையாது. அவங்களுடைய விருப்பம் இது. குழந்தைகளோட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்கள வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன்றாங்க. இது ஒரு ரோல் போயிட்டு இருக்கு. இப்படித்தான் பெண்களோட பார்வை அவங்க மேல இருக்கும். அதாவது இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில வந்து கத்துக்கணும், பெரிய அளவுல வந்து வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்களும் வந்து தொழில் ரீதியா, பிசினஸ் ரீதியா அவங்கள ஃபாலோ பண்ற பெண்களும் பலர் இருப்பாங்க. அதே போல இந்த பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பார்க்கக்கூடிய பெண்களும் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தான் இது ஆண்களும் இருக்காங்க. மேக்கப் கத்துக்கிறவங்களோ, அந்த மாரியான ஆண்களுமே இருக்காங்க இதுல. இது ஒரு தரப்பு. இவங்க கணவர் வந்து விஷ்ணுன்னு சொல்லிட்டு,
அஷ்மிதாவுடைய கணவர் அப்படிங்கிறது தான் முதல் அறிமுகமா அவருக்கு கண்டிப்பா வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஸ்டால அஷ்மிதாவுடைய கணவர் அப்படிங்கிறது தான் அவருக்கு முதல் அறிமுகமா வந்து முதல் பிராண்டிங்கா அவர் கண்டிப்பா இருந்திருக்கும். அது வந்து அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ் சினிமாஸ்ல நிறைய பாடல்கள்லாம் வரும்ல, அந்த குத்து சாங், லவ் சாங்ஸ் இந்த மாதிரி வரும்ல. அதுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சைடு ஆர்டிஸ்ட் இப்ப வந்து ஃபீல்ட்ல இல்லாத நடிகைகள், அதாவது இந்த டான்ஸ் ஆடக்கூடிய நடிகைகள், அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த சாங்குக்கு வந்து அதே மாரி இவரு ஹீரோவா, அவங்க வந்து ஹீரோயின் அப்படிங்கிற மாரி காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி, மியூசிக் இது டீம் எல்லாம் ரெடி பண்ணி, அத ஒரு ஷூட் பண்ணி, அத வந்து அப்லோட் பண்றாரு Instagramல. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. குரூப் டான்ஸ் மினிமம் வந்து இருக்காங்க. சில சாங்ஸ் தான் சோலோ சாங்ஸா பல அதாவது 100 வீடியோஸ் எடுத்துக்காருன்னா 50 சோலோ சாங்ஸ், 50 வந்து குரூப் டான்ஸ் மாரி நெறைய இருக்கு அதுல. நான் இன்னைக்கு மார்னிங் தான் அவரோட பேஜ போய் பார்த்தேன். சோ வந்து இதுதான் அவருடைய மெயின் இதுவா இருக்கு. அது போக என்ன பண்ணியிருக்காரு இடையில அப்படின்னா, ஹேர் ஆயில் தயாரிக்கிறேன், ஹெல்தியான ஹேர் ஆயில் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் வந்து அண்டா பிடிச்சு இது பண்றது, தயாரிக்கிறது அத மாரிலாம் போட்டிருக்காரு. ஆ இவர் ஆரம்பிச்ச எந்த தொழிலுமே வந்து சக்சஸ் ஆகலைங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அப்ப எந்த அளவுக்கு லாஸ் இவருக்கு இருந்திருக்கும். அந்த லாஸால எந்த அளவுக்கு ஒரு மனிதன், அது ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். அந்த தொழில் கை குடுக்கல. கொஞ்ச நாள் வந்து அது ஃபெடப் ஆவோம். அதுக்கப்புறம் மீண்டு வரும். வேற ஏதாவது பண்ணலாம்னு தேடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு தொழில நோக்கி ஓடுவோம். அத கத்துப்போம். அத முறையா கத்துட்டு அர்ப்பணிப்போட கத்துட்டு அதற்கான உழைப்பையும் போட்டா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். ஆனா, இன்னும் அந்த 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 ப்ராடக்ட்டுக்கான ஒரு தேவையும் அந்த சமயத்துல இருக்கணும். தேவைக்கான பிராண்டிங் நம்ம குடுக்கணும். அந்த மக்கள போய் ரீச் பண்ணணும். நம்பிக்கைய பெறணும். இது எல்லாமே இருக்கு இல்லையா? இதெல்லாம் கிடைக்கலன்னா ஃபெயிலியர் நோக்கி தான் போகும். இவரு வந்து 2, 3 பிசினஸ் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்துலயுமே ஃபெயிலியர சந்திச்சிருக்காரு. அது போக வந்து அந்த ஒரு ஹேர் ஆயில் விஷயத்திலயும் நெறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் ரிப்ளை குடுக்கும்போதே இவரு நான் போய் பார்த்திருக்கேன். அவரோட பேஜ்ல போய் வந்து ஹேர் ஆயில் சரியில்ல அப்படி இப்படி இப்படின்னு ஏதாவது வரும்போது கமெண்ட்ஸ் வரும்போது ரிவ்யூ வரும்போது இவர் கொடுக்கக்கூடிய பதில் இருக்குல்ல அதுவே ஒரு ஆட்டிடியூடா ஆணவத்தோட தான் அவர் வந்து பதில் கொடுத்திருப்பாரு அதெல்லாமே நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறமா இவர் ஃபாரெக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு திடீர்னு ஒண்ணு வந்து முடைக்குது. அது வந்து அஷ்மிதாவால இவருக்கு வரல, அவராலேயே அவருக்கு வந்தது. அதாவது இவரோட அந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேம்ல வந்து பெண்கள் தான் டார்கெட், பெண்கள் மட்டும்தான் டார்கெட். நல்ல அதாவது வசதி படைச்ச பெண்கள், இண்டிபெண்டன்ட் விமன்ஸ், அதாவது செப்பரேட்டா இருக்கக்கூடிய விமன்ஸ், அது மாதிரி நிறைய பெண்களை தான் வந்து இவர் டார்கெட்டா வச்சிருக்காரு. 1, 2 ஆண்கள் தான் அதுல இருக்காங்கன்ற மாதிரி தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ பெண்களை தான் டார்கெட்டா வச்சு இவர் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேம்ல ஏமாத்திருக்காரு அப்படின்னா, அப்ப இவருடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்த இந்த வீடியோல நான் வந்து அந்த அளவுக்கு இது அதை பத்தி பேச விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய போன்ல, அவருடைய வாட்ஸ்அப் ஹிஸ்டரியில, அவருடைய சோசியல் மீடியா பேஜஸ் ஹிஸ்டரியில அவ்வளோ இருக்கு. இது வந்து அட்வொகேட்ஸே பார்த்திருக்காங்க. அஷ்மிதா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது போய்கிட்டே இருக்கும்போது வந்து இது ஒரு பெரிய மேஜர் நியூஸா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. காவல்துறை வரைக்கும் போகுது. கம்ப்ளைண்ட்ஸா ரைஸ் ஆகுது. அது வழக்குகள் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போதே அப்பயுமே அவர் எப்படி பேசினார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஏமாத்தல, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ண சொல்றீங்க? உங்களால லீகலா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மனிதன் உங்கள நம்பி உங்ககிட்ட காசு வாங்குறாங்க, காசு குடுக்குறாங்க, பிசினஸ்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லி, என்னால குடுக்க முடியலையே, என்னால ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அந்த கில்ட்டி ஃபீல் இல்லவே இல்ல. நீ வந்து லீகலா எதுவுமே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு எந்த அஷ்யூரன்ஸும் குடுக்கல. முடிஞ்சா பாத்துக்கோ அப்படின்ற மாரி தான் அப்படி ஒண்ணு இருக்கு. அவருடைய ரிப்ளை இருந்துச்சு. அது வழக்கு போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அதுக்கு மேல அத பத்தி பேச வேணாம். ஆனா இதுல வந்து அஷ்மிதாட்ட குடுத்திருப்பாரு. புருஷன் சம்பாரிச்சு யார்ட்ட குடுப்பாரு? பொண்டாட்டிட்ட தான் குடுப்பாரு. அஷ்மிதாவும் விஷ்ணுவும் சேர்ந்து தான் வந்து இந்த ஃப்ராட் தனத்த பண்ணியிருக்காங்க. அஷ்மிதா கண்டிப்பா பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் போச்சு. அப்ப அவங்க மௌனமா இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு அறிக்கை மாரி தான் அவங்க குடுத்துருந்தாங்க. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எதுவா இருந்தாலும் நீங்க விஷ்ணுவ தான் கேட்கணும். நான் வந்து டைரக்ட்டா இதுல இன்வால்வ் ஆகவே இல்ல. அவரு என்ட்ட பணத்த குடுக்கல அப்படிங்கிற மாரி நீங்க லீகலா என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி குடுத்திருந்தாரு. சரி. ஆ ஆனா இது வந்து தொடர்ந்து இருந்துச்சு. அஷ்மிதா கண்டிப்பா பணம் வாங்கியிருப்பாங்க. அது எப்படி ஒய்ஃப்க்கு தெரியாம அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நோக்கி நம்ம இந்த கேள்வி எல்லாம் எழுப்பலாம் கண்டிப்பா. 3 குழந்தைகள் வேற இருக்கு. அது எப்படி ஒண்ணா வாழ்வாங்க? 3 குழந்தைங்க பெத்துப்பாங்க. வந்து அவர் சம்பாரிக்கிற பணம் எனக்கு வரலன்னு சொல்லுவாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. பேசிட்டு இருந்தாங்க மக்கள். ஓகேவா? இத தாண்டி இப்பதான் வந்து பல விஷயங்கள் வெளியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்டின்னா, இந்த விஷ்ணு அப்படிங்கிற நபர் வந்து ஆ ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ண போறாரு. அங்க வந்து ஒரு பெண், அதாவது ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இவரு வந்து ஃப்ளர்ட் பண்றாரு.
மெசேஜஸ் எல்லாம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க அந்த நியூஸ்லாம். அது ஒரு விஷயம் நடக்குதா? அதுல வந்து ஒரு ஒய்ஃபா என்ன பண்ணணும்? இந்த முன்னாடி புராண கதைகள்ல எல்லாம் சிலது வருமே. ஹஸ்பண்ட் வந்து ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக தன்னோட அந்த எடை தூக்கக்கூடிய அந்த இதுல உட்கார வச்சு கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு வீட்ல போய் ஹஸ்பண்ட விட்டுட்டு வருவாங்க. ஆ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி. அந்த மாரி வந்து பண்ணணுமா? இத வந்து இவருக்கு மொபைல்லயே நான் நெறைய பார்த்துருக்கேன். வீடியோஸ்லாம் நான் அவரோடது நெறைய பார்த்துருக்கேன். என்னால எதுவும் பண்ண முடியல. நான் ஏதாவது கேட்டா என்ன போட்டு அடிக்கிறது. அதாவது இந்த 10 இயர்ஸ் வாழ்க்கையே ஒரு டாக்ஸிக்கான ஒரு லைஃப் தான். நான் என் பிள்ளைங்களுக்காக அப்பா, அம்மா, குடும்பம்னு நான் ஒரு குடும்பமா ஒரு சராசரி பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்குமோ, என்ன வந்து எந்த எல்லை வரைக்கும் பொறுத்துப்பாங்களோ, அதையும் தாண்டி ஒரு படி மேல போயி, ஒரு செலிபிரிட்டி பல கோடிகள சம்பாரிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த அப்ரிசியேஷனுமே கிடைக்கல. நான் இத வந்து ஒரு பெண்ணா தான் அ இந்த வீடியோவ நான் வந்து அணுகுறேன். இவங்களுடைய இந்த விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஆ நம்ம வந்து எத்தன கோடி சம்பாரிச்சாலும் பரவால்ல, எவ்ளோ நல்லா வாழ்ந்தாலும் பரவால்ல, நமக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஆ நமக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு குழந்தைங்களோட ஹேப்பியா வாழணும். எந்த காலத்திலயும் பிரிஞ்சிறக்கூடாது. லைஃப் அப்படி வாழணும் அப்படின்னு. அந்த மாரி ஒரு கனவோட தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட தான் இந்த பெண்ணும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன கொடுமைப்படுத்தினாலும் பரவால்ல. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம், வாழ்வோம், வாழ்வோம்ன்னு சொல்லி போறாங்க இல்லையா? இப்போ இந்த அஷ்மிதா வந்து இவ்ளோ போல்டா ஹேண்டில் பண்றாங்க. ஆ இவ்ளோ இதுவா இது பேசுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிலாம் வச்சிருக்காங்கன்னு திட்டுற இதே சமூகம், விஜய் சித்ரா விஷயத்துல என்ன பண்ணாங்க? விஜய் சித்ராவும் இதே தான் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம்போது நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. அவங்க உயிரோட வந்து சொன்னா தான் தெரியும். இப்ப அஷ்மிதா உயிரோட இருக்காங்க, சொல்லிட்டாங்கன்னு நமக்கு தெரியுது. இந்த அஷ்மிதாவோட பேட்டி வெளில வரலைன்னா, அஷ்மிதா மீது வைக்கப்பட்ட அதே கேள்விகள், அதே சந்தேகங்கள் இப்ப வரைக்கும் தொடர்ந்து இருக்கும்ல. இப்ப வந்து ஏன் புருஷன அசிங்கப்படுத்துறா? இப்ப என்ன தேவை வந்துச்சு? அப்படின்னு கூட நெறைய கமெண்ட்ஸ் நான் படிச்சேன். விஜய் சித்ரா விஷயத்துல என்ன நடக்குது இப்ப வரைக்கும்? மரணத்துக்கு யார் காரணம்? ஏன் அவங்க இறந்தாங்க? எதுவுமே வெளில தெரியல. அவங்க உயிரோட வந்து தானே சொல்ல முடியும்? எவ்வளோ கொடுமைகள, இல்ல எவ்வளோ மனப்பிரச்சனைகள, பிசிக்கலா இல்ல மனரீதியான அபியூஸ்கள தாண்டி அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்போ, ஐயோ! இப்படி அநியாயமா இறந்துட்டாங்களே! ஃபேஸ் பண்ணியிருக்கலாமே போல்டா அப்படின்னு அந்த சமூகம் சொல்லுது. ஆனா, போல்டா ஃபேஸ் பண்ணா, அங்க என்ன சொல்லுதுன்னா, திமிரு, ஆணவம், இவ எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுது. அப்போ, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள நடக்கிறத வெளியில வந்து ஒரு எல்லைக்கு மேல சொன்னா நம்பவும் மாட்டாங்க. இப்ப விஷ்ணு வந்து இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காரு அஷ்மிதாவ. அஷ்மிதா ஒரு ஆட்டிட்யூடான, ஒரு திமிரான பொண்ணு அப்படிங்கிற மாரி சமூகம் பாக்குது இல்லையா? இவ்ளோ கொடுமைகள அனுபவிச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் நடத்தியிருக்காரு. 10 வருஷமா இவ்ளோ கொடுமைப்படுத்தியிருக்காரு, அடிச்சிருக்காரு, சித்திரவதைப்படுத்தியிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க பேட்டியில வந்து சொல்றதுக்கு முன்னாடி. அப்போ நீங்க வந்து திட்டிக்கிட்டே இருப்பீங்க அஷ்மிதாவ. அவங்க வந்து பேட்டி குடுக்க கூடாதா? சொல்லக்கூடாதா என்ன நடந்துச்சு அப்படின்னு? ஏன் பேட்டி குடுக்கலன்னு கேட்கிறோம். அப்புறம் பேட்டி குடுத்தா, ஏன் வந்து கணவன அசிங்கப்படுத்தணும்? குழந்தைங்க முன்னாடி ஏன் இப்படி பண்ணணும்னா, அந்த பொண்ண வந்து தவறான முறையில அப்ரோச் பண்றாரு அந்த விஷ்ணு அப்படிங்கிற நபர். தனக்கு திருமணம் ஆயிருக்கு. 2 குழந்தைங்க இருக்காங்க. மனைவி மறுபடியும் கர்ப்பிணியா இருக்காங்க. அப்போ ஒரு ஆண்மகன் வந்து இப்படிதான் நடந்துக்கணுமா? எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. என்னோட ஃப்ரீடம்ல நீ தலையிடாதன்னு சொல்லி தான் நான் மீண்டும் வந்து நாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் நாங்க இணையும்போதே நான் சொல்லிட்டேன் அவகிட்ட. அ என்னோட ஃப்ரீடம்ல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆ பேட்டி குடுத்திருக்காரு. ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல. ரெட் பிக்ஸ் வந்து அரசியல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இப்படி ஒரு இதுவா இறங்குனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த சேனல்ல வந்து அ விஷ்ணு வந்து பேசும்போது, குறுக்க வந்து அஷ்மிதா மேல அவ்ளோ கம்ப்ளைண்ட், அவ்ளோ அப்யூஸான வார்த்தைங்க, அவ்ளோ மோசமான வார்த்தைங்கலாம் பேசுறாரு. உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு நெறியாளரு. ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு புரியல. ஆ ஒரு ஆண்மகன்னா என்ன வேணா பேசலாமா? ஒரு பெண் இப்படி பேசலாமா? மனைவியா இருந்தாலும் இப்படி பேசலாமா? கண்டிக்கவே இல்ல அங்க. இப்ப செகண்டா ஒரு வீடியோ வெளில வந்திருக்கு. அந்த வீடியோல இப்ப நம்ம கமெண்ட்ஸ்ல எல்லாம் போய் திட்டுனாங்க இல்லையா? அதுக்கு பிறகு கண்டிக்கிற மாரி நடந்துக்கிறாரு. ஏன் வீடியோலயே ஏன் கண்டிக்கல விஷ்ணுவ அப்படிங்கிறது இருக்குல்ல. இது ஒரு மிகப்பெரும் கேள்வி. ஏன் இப்படி வந்து உங்க மேல உங்களுக்கு வந்து வைஃப் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆ இவங்க வந்து ஒரு விஷயத்த முன்னாடி வந்து மீண்டும் வந்து நான் பிரிஞ்சு வாழப் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ பண்ற எல்லா தப்புக்கும் உடன் வரணும். வரலைன்னா நான் வந்து உன்ன பத்தி அசிங்கப்படுத்துவேன். அப்படின்னு வந்து பண்ணும்போது, அதுக்கு ஏன் ஒரு ஊடகம் துணை போகணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. என்னோட கண்டனமும் கூட. அது எனக்கு வருத்தமாவும் இருக்கு. ரெட் பிக்ஸ்ல வந்து இது போட்டிருந்தது. இதே ரெட் பிக்ஸ் வந்து மறுபடியும் அஷ்மிதா கிட்டயும் ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ட்ரை பண்ணி கேட்டு நியாயத்த எடுத்து போட்டிருந்தாங்கன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவு குடுக்கலாம். ஆனா, கலாட்டால தான் ஆ விஷ்ணுவோட வீடியோவையும் முன்னாடி நிகழ்ச்சிகள்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்தெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா? அதையும் இப்ப பேசக்கூடிய விஷ்ணுவோட இதையும் போட்டு யார் உண்மை பேசுறா? யார் பொய் பேசுறாங்கிற மாரிலாம் நெறைய போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க அந்த குறைந்தபட்ச ஒரு நியாயத்தோடயாவது நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இதுல பார்க்கணும்.
சரி. கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயம். இது ஏன் மீடியாக்கு வருது அப்படிங்கும்போது, இவ்ளோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, வழக்குகள் போடப்படுது அப்படிங்கும்போது, தன் பக்கம் நியாயத்த சொல்ல வேண்டிய இடத்துல அஷ்மிதா இருக்காங்க. சரி 10 இயர்ஸா எப்படி கொடுமையான வாழ்க்கை பார்த்திருக்காங்கன்னா, ஒரு மனைவி கர்ப்பமா இருக்கும்போது காருக்குள்ள வச்சு இந்த அடி அடிக்கிறாரு. ஆ ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிக்கடி, பண்ணிக்கடின்றாரு. அதையும் மீறி போட்டு அடிக்கிறாரு. ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா, அந்த இன்னும் இருக்கக்கூடிய அந்த 2 குழந்தைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆவறது? போடி 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 போய் கம்ப்ளைண்ட் குடு போடி போடி. என்னடி அல்ல எவிடன்ஸ் வேணும்? என்ன சொல்றீங்க? நான் பேசுறேன். என்னடி உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்? கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். என்னடி எவிடன்ஸ் வேணும்? நான் பேசுறேன். நீ சொல்றீ. இப்ப அடிச்சேன். சொல்றீ. நான் அடிச்சேன்டி. நான் அடிச்சேன். உனக்கு 10 அடி அடிச்சேன். அடிச்சேன்டி. ஆமாடி. ஆமாடி. என்ன வந்து அசிங்கப்படுத்துவா? நான் அடியோ. அடிச்சேன்டி. அடிச்சேன். போடி. போடி போய் கம்ப்ளைண்ட் குடு போடி. இதுக்கெல்லாம் பயந்து இருக்காங்க. போடி. போடி. உன்னால ஓட்ட வாழ்க்கை ஓட்ட மயிரே மயிராச்சு எனக்கு. போடி மயிரே. எத பத்தியுமே யோசிக்காத, பொறுப்பே இல்லாத ஒரு மனிதனா, ஒரு தந்தையா, ஒரு மகனா, ஒரு கணவனா எப்படி இந்த மனிதனால வாழ முடியுது? அதுவும் இந்த ஜெனரேஷன்ல பசங்க எவ்வளவோ வந்து உயரத்துக்கு போறாங்க. எவ்வளவோ பொறுப்பா இருக்காங்க. அவ ஆஸ்திரேலியாலயே பிறந்து, வளர்ந்து வந்த தமிழ் பையன் வந்து திரும்ப நம்ம இங்க இந்தியாவுக்கு வரும்போது, நமக்கு வந்து அவ்ளோ ப்ரவுடா இருக்கு. ஆஸ்திரேலியா, கனடா எங்க இருந்தாலும் சரி. அவ்ளோ பொறுப்பா, அவ்ளோ மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க. இந்த விஷ்ணு அவர்களுக்கு ஒரு தந்தைங்கிற ஒரு ஸ்தானத்திலயும் மெச்சூரிட்டி கிடையாது. கணவன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபரா தான் இருக்காரு. அஷ்மிதா மேல, "உன் மேல இவ்ளோ பிரச்சனை வருது. உன் மேல இவ்ளோ குற்றச்சாட்டு வருது. இனிமேலும் நான் வந்து நீ பண்ற தப்புக்கெல்லாம் துணை போக மாட்டேன்." அப்படின்னு சொல்லி, அந்த பெண் வீட்ல விஷ்ணு தவறான மெசேஜ்கள்லாம் பண்ணது, அப்ரோச் பண்ணது இதையெல்லாம் வந்து வீடியோவ அஷ்மிதா அவர்களே வெளியிட்றாங்க. அதற்கு பழி வாங்குறதுக்காக வந்து ஒரு பேட்டி குடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அஷ்மிதா மோசம், அஷ்மிதா இப்படி, அஷ்மிதா அட்ஜஸ்ட்மென்ட் கேட்பாங்க. என்கிட்டயே வந்து கேட்பா. நாங்க ஒண்ணா இருந்தோம். நான் கன்சீவ் ஆனனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்றாங்க. தனிப்பட்ட வாழ்க்கைய வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அஷ்மிதா வந்து தனிப்பட்ட வாழ்க்கைய நீங்க சண்டை போட்டுக்கிட்டத, நீங்க அடிச்சு கொடுமைப்படுத்தினத முதல் நபரா வந்து வெளியிட்டாங்களா? அதையெல்லாம் அவங்க வெளியிடலையே. தன் கணவர் அடிக்கிறாரு, திருந்திடுவாருன்னு தானே வாழ்ந்தாங்க. அத பண்ணியிருந்தா அவங்க மேல குற்றச்சாட்ட சொல்லலாம். நீ வந்து ஒரு எல்லாத்துக்குமே எப்படிங்க பணம் ஏமாத்துறாரு. 37,00,000 அவர் வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து ஏமாத்துறாரு. கர்நாடகா வரைக்கும் அவரு விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. 38,00,000 குடுத்தா தான் விடுவான்றாங்க. 38,00,000 அஷ்மிதா அவர்களும் அவங்களுடைய தாயினுடைய அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு குடுத்து மீட்டுட்டு வராங்க. யார? கணவரையும், கணவனுடைய தாயை, மாமியாரையும். ஆனா அந்த மாமியாரும் இதுவரைக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணாம, விஷ்ணு அவர்கள ஏத்தி விட்டதே மாமியார்ன்ற மாரி தான் அவங்களுடைய வீடியோஸ்லாம் இருக்கு. இது நம்ம ஒரு அளவுக்கு மேல போய் பேசவும் முடியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுலருந்து நான் முன்னாடி ஓப்பனிங்ல சொன்ன மாரி, நெறைய கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா, இவர் விஷ்ணு பண்ணது முதல்ல மீடியால வந்து அஷ்மிதா பத்தி இப்படி பேசுனது தவறு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா, நீ கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. அப்ப கல்யாணம் பண்ணிட்டா, முழு மனதோட கல்யாணம் பண்ணி ஒழுங்கா வாழணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா தானே அஷ்மிதா இருக்காங்க. உங்கள மாரி எனக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு போனாங்களா? அப்படி போயிருந்தா அந்த ஆதாரத்தையும் நீங்க வெளியிட்டிருப்பீங்கல்ல. அப்படி எதுவும் வெளியிடலல்ல. ஏடிஜிபியோட தொடர்பு. ஏடிஜிபிய வச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது, இப்படி ஒரு டாக்ஸிக் லைஃப்ல ஒரு பெண் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வந்து இந்த மாரி இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலக நினைக்கிறா. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் தேவைப்படுது. இல்ல பக்கத்து வீட்ல இருக்காங்க, சப்போர்ட்க்கு ஏதாவது டவுட் கேட்டுருக்கலாம், இல்ல பேசியிருக்கலாம். ஏதாவது இருக்கும். இப்ப விஷ்ணு வந்து ஒரு சேனல்ல பேட்டி குடுக்கும்போது, ஏன் அந்த ஏடிஜிபியோட ஒய்ஃப்க்கு வந்து தைரியம் இல்லையா? அவங்க வந்து என் கணவர் தவறு பண்றாரு அப்படின்னு கண்டிச்சிருக்க மாட்டாங்களா? இல்ல அவங்க அதற்கு மேல உள்ள காவல்துறையினர போய் நாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய நபருடைய ஒய்ஃப் வந்து தன்ன விட்டுட்டு இப்படி ஒரு திருமணம் பண்ணிக்க போறாரு, இன்னொரு அஃபேர்ல இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ணா, அது எங்க அளவுக்கு போகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கும்போது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ஆதாரம் இருந்தா சொல்லணும். இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ட வச்சிருக்காரு. நான் முழுக்க முழுக்க அஷ்மிதாக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோலாம் பார்த்து குழந்தைகளுக்கு அது தெரிந்திறக் கூடாது. குழந்தைகள் அது பாதிச்சிடக் கூடாது. எப்படியாவது மாத்திடணும். நம்மளும் வந்து எல்லார மாரியும் ஹஸ்பண்ட், வைஃப், குழந்தைங்கன்னு சந்தோஷமா வாழணும். கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போணும் அப்படின்னு ஆ பெண் அது வந்து கணவன், மனைவி 2 பேருமே இந்த தாட்டோட வாழ்ந்தா வந்து அது லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கணவர்கிட்ட அவர இப்படி மாத்தி வாழணும், இப்படி ஒரு லைஃப நம்ம வாழணும் அப்படின்னு நெனச்ச ஒரு பெண் வந்து எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணி, அ அட்ஜஸ்ட் பண்ணி, அடி வாங்கி, சித்திரவதையோட கொண்டு போறது எவ்ளோ கஷ்டம். அ எவ்ளோ வலிகள தாங்கியிருப்பாங்க. உடல் வலிய விட மனவலி எவ்ளோ அதிகமா இருந்திருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கும்போது, எல்லா பெண்களுக்குமே வந்து இத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. அந்த நிலைமையில தான் நான் இந்த வீடியோவையும் பதிவு பண்றேன். உண்மையாலுமே வந்து அஷ்மிதா வந்து இந்த விஷயத்துல இவ்ளோ நாள் பொறுமையா இருந்ததுக்கு கிரேட்ன்னு தான் சொல்லணும். ஆனா வந்து
அஷ்மிதா மட்டும் இல்ல, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் கூட இல்ல, வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு பொறுத்துட்டு போகணும், இந்த அளவுக்கு அமைதி காக்கணும், அப்படி இருந்தாதான் இப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ப கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது. அதாவது அந்த முன்னாடி எல்லாம் பழமொழி சொல்லுவாங்கல்ல, 5ல வளையாது 50லயும் வளையாது, அந்த கேரக்டர் தான் விஷ்ணு. சிலர் வந்து தப்பு பண்ணலாம், கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த தப்பெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகலாம். அதுக்கப்புறமா குழந்தைங்க அதுன்னு வரும்போது, ஒய்ஃப்ன்னு வரும்போது, அத வந்து திருத்திக்கிறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஆஸ் அ ஒய்ஃபா வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணி, சில நேரங்கள்ல விட்டு குடுத்து, அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள வந்து எப்படி டைவர்ட் பண்றது, எப்படி அதுலருந்து மீட்டு கொண்டு வரது அப்படிங்கிற மாரி, எந்த விஷயம் அது ட்ரக்ஸா இருந்தாலும் சரி, சரக்கா இருந்தாலும் சரி, இவங்க வீடியோல சொல்லுவாங்களே, அந்த மாரி எவ்ளோ விஷயமா இருந்தாலும், அதையெல்லாம் திருத்தி கொண்டு போறதுக்கு 2 பேரும் அவரும் கொஞ்சம் இறங்கி வரணும். இவங்களும் சப்போர்ட் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் திருத்தி வாழ்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. ஆனா அது சில கேரக்டருக்கு தான் பொருந்தும். எல்லா கேரக்டருக்கும் இது பொருந்தாது. அது அஷ்மிதாக்கு புரியவே இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப இந்த கார்ல அந்த அடிச்ச அந்த வீடியோக்கெல்லாம் அத பார்த்துட்டு சுத்தமா மனசு வந்து பொறுத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பெயினா இருக்கு. ஏன்னா, ஒரு இவ்ளோ பெரிய வயிறா இருக்குங்க. இவ்ளோ பெரிய வயிறா இருக்கு அந்த பொண்ணுக்கு. போட்டு அடிக்கும்போது அந்த ஸ்டீயரிங்ல போய் வந்து முட்டும். அதனால வந்து அடிய வாங்கிக்கிறாங்க அவங்க. குனியல. குனிஞ்சா வயிறு போய் ஸ்டீயரிங்ல முட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைக்கு அது வந்து இதாகும். குழந்தை ஏதாவது ஆயிட போதுன்ட்டு அந்த அடி முழுக்க வாங்கிக்கிறாங்க. அடிக்காத விஷ்ணு, அடிக்காத விஷ்ணு. இது வந்து பெண்களுக்கு தான் புரியும். இது வந்து ஆண்கள் வந்து என்ன அடிச்சா என்ன ஆயிட போகுது அப்படின்னு கூட போவீங்களோ என்னவோ தெரியல. சுத்தமாவே இதெல்லாம் வந்து ஜீரணிச்சுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. சரி. இத நம்ம வந்து இப்படி பார்க்குறோம்னா, அந்த குழந்தைங்கள பத்தி என் பொண்ணுக்காக தான் சொல்றேங்க. பொண்ணுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சுருச்சு. பொண்ணு முன்னாடி, பையன் முன்னாடி சண்டை போடக்கூடாது வீட்ல. குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. அ அடிக்கக்கூடாது வைஃப போட்டு. பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. ஏன் இதெல்லாம் தெரியாதா விஷ்ணுக்கு? ஏன் அவங்க அம்மா இதெல்லாம் சொல்லிக் குடுத்து வளர்க்கலையா? ஏன் அவங்க அப்பா இதெல்லாம் சொல்லிக் குடுத்து வளர்க்கலையா? இது வந்து இந்த விஷ்ணுவோட நடத்தை, விஷ்ணுவோட கேரக்டர் அப்படிங்கிறது, அவங்க குடும்பத்துல இருந்தே வந்து என்ன வளர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அங்க இருந்தே ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. அவங்க குடும்பத்துக்குமே இது ஒரு அசிங்கம், அவமானம் தான். இப்படி ஒரு பையன் தப்பு பண்றான் அப்படின்னா, அது பையனா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும் சொல்லி திருத்த வேண்டிய கடமை இருக்கு. திருந்தாத பட்சத்துல சரி, நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது பண்ற தப்புக்களுக்கு. பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா, அது எப்படி சரியாகும்? இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல அஷ்மிதா அவருடைய பேட்டி மூலியமா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க மாமியார் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மதர் இன் லா தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க 10 இயர்ஸா பிஃபோர்ல இருந்தே. அத வந்து ஏன் அவங்க மௌனமா இருக்காங்கங்கும்போது, இவங்க போய் அத கேட்டு, அதுக்காக விஷ்ணு வந்து போட்டு அடிச்சு, ஆ சித்திரவதை பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நேரத்துல இன்னொரு கேள்வியும் வருது. என்னன்னா, கார்ல போம்போது அடிக்கிறாங்க. அப்புறம் கார விட்டு இறங்கிர்றாங்க. இறங்கும்போது அங்க போலீஸ் இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போமா, வீட்டுக்கு போமான்னு" சொல்றாரு. அந்த நேரத்திலேயே நடவடிக்கை எடுத்திருக்கலாமே காவல்துறையினர். ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் 2 பேரையும் உட்கார வச்சு, என்ன ஏதுன்னு நடந்துக்கிட்டு, யார் மேல தப்பு இருக்கோ நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. ஏன் போலீஸ் அங்க அசால்ட்டா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. ஒரு கன்சீவா இருக்கிற ஒரு விமனு. இப்படி போட்டு தாக்கியிருக்காரு. பல்லு உடைஞ்சு அவங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிரு இதாயிருக்கு அப்படி சொல்றாங்க. இல்ல அடிக்கிறாரு. குடிச்சிருக்காரு. ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்யூஸிவ் அவ்ளோ பேட் வேர்ட்ஸ் பேசுறாரு. சமூகத்துக்கு எவ்ளோ கேடான ஒரு வீடியோங்க அது. அந்த 2 குழந்தைங்க 3 குழந்தைங்களும் நாளைக்கு பெருசாயி இந்த வீடியோக்குள்ள பார்த்தா, என்ன நெனைப்பாங்க? சொல்லுங்க. இது வந்து அஷ்மிதா அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்கள 10% தப்பு சொல்றீங்கன்னா, அவங்க அவங்க தரப்பு நியாயத்த அவங்க எப்படி வந்து சொல்லிக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால தயவு செஞ்சு இதுல என்ன நடந்திருக்கு? எது சரி? எது தப்பு? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம தீர யோசிக்கணும். வர்ற கமெண்ட்ஸ்ல போய் படிச்சுக்கிட்டு, நம்ம பதில் கமெண்ட் வந்து ஃபன்னியா பண்ணிட்டு, இன்னொரு குடும்பத்த வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல போய் அப்யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் இன்னொரு பெண்ணுடைய மனத. நான் வந்து விஷ்ணுவ வந்து இதுல வந்து எடுத்துக்கவே இல்ல. ஏன்னா எதுக்குமே அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ணல. எந்த தப்புக்குமே கில்ட்டியா ஃபீல் பண்ணல. ஒய்ஃப பத்தி கேவலமா பேசுறாரு படத்துக்காக அப்படி போனி எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? சரி கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டா எதுக்கு வந்து சேர்ந்து வாழணும்? அதாவது இந்த பேட்டியின் மூலியமா தெரிஞ்சது என்னன்னா, விஷ்ணுவுக்கு இன்கமே இல்ல. ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு எதுவுமே பண்ணல. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுனதுலருந்து எல்லாமே பண்றது, குடும்பத்த பாத்துக்கலாம் எல்லாமே நான் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அஷ்மிதாவோட பணத்துல தான் இவ்ளோ வாழ்ந்துட்டு, அஷ்மிதாவையே கொடுமைப்படுத்திட்டு, இவ இப்படி என் மேல விஷ்ணு மேல ஒரு குற்றச்சாட்டு, விஷ்ணுவோட வந்து இதெல்லாம் வீடியோவ வெளியிட்டாங்க அஷ்மிதா அப்படிங்கிறதுனால, அதுக்கு பழி வாங்குறதுக்காக, ஆ இந்த மாரி அவ அப்படி இப்படி ஏன் இதெல்லாம் இத்தன நாளா தெரியலையா? 38,00,000 கடன் வாங்கி அடைக்கும்போது தெரியலையா? பணம் வாங்கி. இவ்ளோ நாளா இவ்ளோ லக்ஸரி லைஃப் வாழ்றீங்களே! அப்பயெல்லாம் தெரியலையா? விஷ்ணுவும் வந்து ஒரு அளவுக்கு செட்டில்ட் ஆன குடும்பம் தான். ஆனா வந்து மந்த்லி இன்கம்னு ஒண்ணு வேணும்ல.
லைஃபை ரன் பண்றதுக்கு அந்த இன்கமே இல்லாத ஒரு பர்சன் தான். அது போக கடன் மேல கடன் மேல கடன் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் பிசினஸ் பண்றேன்னு சொல்லி ஃபாரஸ் ஸ்கேம் வந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு விஷ்ணு மேல. சோ வந்து இந்த விஷயத்துல நடந்தது என்ன அப்படிங்கறது நான் எவ்வளவுலாம் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளவுலாம் அட்ஜஸ்ட் பண்ணேன், என்னால பொறுக்க முடியல அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அஷ்மிதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக அட்வொகேட்ஸும் வந்து ஹரிணி இந்த 2 விஷயத்தையும் தீவிரமா ஃபாலோ பண்றவங்க அட்வொகேட் பிரியதர்ஷினி, ஹரிணி 2 பேரும் பேசியிருக்காங்க. அவங்களும் வந்து குறைஞ்சது 5 வருஷம் வந்து ஜெயில தான் இருப்பாரு விஷ்ணு. ஏன்னா அஷ்மிதா கொடுத்த வழக்குல அபியூஸ் பண்றது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, மணி பிரச்சனை, அதாவது பண பிரச்சனை, இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. சோ எனக்கு தெரிஞ்ச இந்த பிரிவுகளின் படி 5 வருஷம் சிறை வந்து அவங்களுக்கு கிடைக்கும், சிறை வாழ்க்கை தான் விஷ்ணுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் 4ஆம் தேதி என்ன வருது அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். தயவு செஞ்சு ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, முன்னாடி நான் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி விஷ்ணு போன்ற ஆண்களும் இருக்காங்க, பெண்களுமே இருக்காங்க அங்கங்க அப்படிங்கும்போது அந்த செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாரா இருந்தாலும் இது தவறு. வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே படைக்கப்பட்டது. ஒரு முறை வாழ்றோம் அப்படிங்கும்போது, யாரையும் துன்புறுத்தாம, நம்மள நம்பி வந்தவங்கள ஏமாத்தாம, ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு எல்லாருமே வந்து எல்லா நேரத்திலயும் நேர்மையா, உண்மையா, நல்லவனாவே இருக்கணும். சில தவறுகள் பண்றதுதான் வாழ்க்கையில. ஆனா அத திருத்திக்கிட்டு வாழணும்ல. அத திருத்துறதுக்கே ரெடியா இல்ல, அது தவறுனே உணரல, முடிஞ்சா பாத்துக்கோ அப்படின்னு ஆதாரம் தான் நிரூபிச்சுக்க, என்ன பிடிச்சு உள்ள போடு, லீகலா பாத்துக்கோ அப்படி இப்படின்னா, மனுஷன் முதல்ல தப்பையே உணரல அப்படிங்கும்போது அந்த மனுஷன் மேல கோவம் தான் வருது நமக்கு. தயவு செஞ்சு எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாரும் சில நேரங்கள்ல தவறு பண்றதுதான். அத மாத்தி வாழணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.